ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட் வந்துட்டு லேட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா லைவில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சௌந்தர்யா போட்டு பொலன்னு பொழந்து இப்போ சௌந்தர்யா கதறி அழுது பிக் பாஸ் கூப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போட்டார் நேற்று நைட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா விஷால் இவங்க தான் அவங்களுக்கு மெயின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் காலையே வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நான் காலையில் கூட போட்டுப்பேன், முத்துக்குமார் சூப்பராக வந்து ஃபேட்மேனுக்கே வந்து ஒரு டஃபை கொடுக்குற மாதிரி விஷயத்தை பண்ணியிருப்பார். 8 பேர் இருக்காங்க இவங்க. அதில் வந்து இவங்க 2 பேரை சொல்லணும். அவங்களுக்கு போய் நாங்கள் இருந்திருக்கல இவங்கள என்னத்தை பண்ணுறாங்கன்ட்டு வந்த எக்ஸ்கண்டன்ஸ் அவங்க வந்து ஓகேங்க இவங்க தகுதியானவங்க தான் சொல்லிட்டு வந்தவங்களை வந்துட்டு புகழ்ந்து சொல்லணும். ஆல்ரெடி இருக்கிற 8 பேர் அதில் அதிகப்படியாக வந்து ஃபேட்மேனை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாறி சொல்லியிருந்தாங்க வச்சுக்கலாம். சாச்சனா அப்படி மாறி போச்சு. இப்போ இந்த எக்ஸ்கண்டன்ஸ் வந்து யார் அதிகப்படியாக தாக்கினாங்க? சௌந்தர்யாவும் விஷாலேருந்து அதிகப்படியாக தாக்கினாங்க. அதில் அதிகப்படியாக மாட்டது சௌந்தர்யா. ஃபேட்மேன் ஃபஸ்ட்டு போயிட்டு சௌந்தர்யாவை போட்டு பொழக்கிறார். கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பொது இடத்துல எப்போயுமே சௌந்தர்யா கரெக்டாக பேசுனதே கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தா நான்லாம் வந்துட்டு பயங்கரமாக இவங்க எப்பயும் தூக்கி சாப்பிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டு பொழக்கிறா. அவங்களுக்கு மூஞ்சி மாறி போச்சு. அந்த ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸு இவங்களுக்கு ஒருத்தான ஒரு சில விஷயங்கள்லாம் காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் விஷாலை சொல்கிறாரு. விஷாலில் வந்து நானே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விஷால் வந்து இந்த டிக்கெட்டு ஃபைனலில் வெறித்தனம் காட்டுவார், ஏன்னா எல்லாருமே கேப்பபிள் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் 2 பேர் தான் கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஒருத்தங்க ரயான், இன்னொருத்தர் முத்துக்குமாரன். மற்றபடி பெருசாக யாருமே வந்துட்டு முனைப்போட செயல்படலைன்றதான் இங்கே ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்க நான் இருந்தால் இருக்க போகிறேன், இல்லைனா போக போகிறேன், அந்த ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்துட்டு விஷால் வந்து சீரியஸே சுத்தமாக இல்லைன்ற மாதிரி கலாச்சாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு எத்திக்ஸே அவங்கக்கிட்ட இல்லை. எத்திக்ஸை மீன்ஸ் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரூல்ஸ் பிரேக் பண்ணுற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இவ்வளோ தூரம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வெறும் அந்த க்யூட்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பொழந்தாங்க. அதேமாதிரி சாட்சனாவும் பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்து நேற்றுலேருந்தே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு வழியாக ஆக்கி முந்தானத்து நைட்லேருந்தே ஆக்கி இப்பயும் வந்துட்டு அவங்க வந்து சொன்னது வந்து ஜாக்லின் அக்கா, சௌந்தர்யா அக்கா. ஏன்னா வந்தவொடனே அவங்க சொல்லிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாட்சனா முதல் மாதிரி கிடையாது, இப்போலாம் வந்து எது சொன்னாலும் ஏற்றுக்கிறா அப்படின்னு நிறைய பூஸ்டப்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து என்னை வந்து இங்கே வந்து நான் மாற்றிக்கிட்டேன். அதை நான் இங்கே வந்து மாற்றிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எஃபர்ட் போட்டிருக்கேன். அது நீங்கள் சொல்லும்போது தெரியுது, நீ வெளியே போயிடக்கூடாது, நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இருக்குது. எனக்கு என்னமோ சாட்சரம் வந்து சௌந்தர்யாக்கு பதில் உள்ளே வந்துடுவாங்களோன்ற மாதிரி ஒரு டவுட்டுமே இருக்குது. அது எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து சாட்சனாவை எத்தனை வாட்டி உள்ளே வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பொண்ணு போயிடும் நம்மளும் ஒரு வாட்டி பண்ணும்போது போகாமல் இருந்து கடைசியாக தான் வெளியே அமிச்சாங்க. அப்படின்னும்போது அந்த பொண்ணை எப்படி திரும்ப கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ. ஏன்னா சௌந்தர்யா மேலே ஆல்ரெடி நிறைய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. எப்படி ராணுவமலை இருந்துச்சு அதை விட அதிகப்படியாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பொண்ணை வெளியே அமிச்சிட்டு சாட்சனா உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ. ஏன்னா இப்போ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்சனா புகழ்கிறாங்க. அதேமாதிரி அந்த பொண்ணு பயங்கர கிளவராக வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ண அடிக்குது. அதேமாதிரி நேற்றே வந்து ஜாக்லினே வந்து தாக்க விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தாக்கிறதுக்காகவே அந்த டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்களோ அப்படி மாதிரின்னு தோணுது. அதில் சௌந்தர்யாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் வந்து இங்கே கேம் வந்து எனக்கு வரலை, தெரியல, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதையே சொல்லி டாஸ்க்குக்கு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. பங்கமாக கலாய்ச்சாங்க. அந்த மூஞ்சே சரியில்லை சௌந்தர்யாக்கு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதான் உண்மை. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அதை ஏன் இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணி இதை வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க்கில் முன்னாடியே கொடுத்துருந்தாவே பிஆர் டீம்னு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக முன்னாடியே போயிருப்பாங்க தான் எனக்கு தோணுது. போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களோட மைண்டு வேறு மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓட்டுன்றது நிச்சயமான ஒரு விஷயமா இருந்ததுனால அவங்க அதை எஃபர்ட் எடுக்காமல் இப்போ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஜாக்லினுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிப்பான்னு அவ்வளோ சீன் போட்டாங்க. ஆனால் ரயானுக்காக வந்து டிக்கெட்டு ஃபைனலில் வந்துட்டு அவங்க கூட போய் சண்டை போட்டு நான் இண்டிவிஜுவல் கேம் விளாட்றேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிப்பான்னு ஒரு கேம் அங்கே ஒன்று ஆண்டீங்க, டெவில் டாஸ்க் அப்படின்னு மற்ற இதெல்லாம். இங்கே வந்து இண்டிவிஜுவல் கேம் பண்ணுறீங்க. அப்போ ரெண்டுமே உங்ககிட்ட இல்லையே, மாற்றியில் பேசுகிறீங்கன்ற மாதிரி தரமான செய்கை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுனிதாவும் வந்து பேயாட்டம் ஆடினாங்க. சுனிதாலாம் பார்த்தீங்கன்னா பேயாட்டம் ஆடி வெறுத்தனமாக வந்து வச்சு செஞ்சு விட்டு போனாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவையும் ஜாக்லின் அதிகப்படியாக டார்கெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினை விட சௌந்தர்யாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சாட்சனா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களோன்ற ஒரு டவுட் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.